துளசி இலை, நல்லா இவ்வளோ துளசி இலை, ஒரு கைப்பிடி துளசி இலை வெளியில் வாங்கிக்கோங்க, வீட்டுக்கு தான் பறிக்காதீங்க. நல்லா இவ்வளோ துளசி இலையை எடுத்து நல்லா ஒரு 600 ml வாட்டரில், ஒரு 1 லிட்டர் வாட்டரில் நல்லா கொதிக்கணும். கொதிச்சது அப்படியே கால்வாசி ஆகிற மாதிரி அளவுக்கு கொதிக்கணும். கொதிச்ச உடனே அந்த தண்ணியை எடுத்து ஆற வைக்கணும். அது என்ன பண்ணிட்டீங்கன்னா, ஸ்ப்ரே அடிக்கிறது, அந்த ஸ்ப்ரேயை ஒன்று வச்சுக்கணும். அதில் அந்த தண்ணியை தூக்கி எடுத்து வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு ஒரு மாதத்தில் ஒருக்காவோ 15 நாளுக்கு ஒருக்காவோ வீட்டில் எல்லா இடத்துலையும் அடிச்சிங்கன்னா சூப்பர் பவர். வியாபாரம் பண்ணுற இடத்துல அடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். துளசியினோட பவர், வில்வத்துடைய பவர், இதெல்லாம் நம்மளால் ஒன்றும் அறக்கவே முடியாது. அருகம்புல்லுக்கு அது பயங்கரமானது. நான் நிறைய விஷயம் அருகம்புல்லை பற்றி பேசியிருக்கேன், இன்னும் பேசுகிறேன். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பவர். ஆனால் அது துளசிக்கு இருக்க பவர் ஏகப்பட்டது. இதை தனியாக துளசியை நல்ல தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு பண்ணுறேன். ஓகே.